வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 2. சுற்றியுள்ள மூடு பணியில் சுயம் மறைத்து காத்திருக்கிறேன். அக்னி சாரல் தீண்டும் அந்நொடிக்காய். ஹலோ! விடாது ஒலித்து தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருந்த வானதியின் தொல்லைபேசியை கண் மூடியபடியே தேடி எடுத்து காதில் வைத்து பாரதி கத்திய சத்தத்தில் எதிர்முனையில் இருப்பவரின் காது ஜவ்வு கிழியாது இருந்தால் ஆச்சரியமே. பிசாசே, குட்டி சைத்தானே, எதுக்குடி இப்ப என் போன் எடுத்து கத்துன? ஆபீஸ்ல இருந்து வந்துச்சு என்னவோ என்று அலறியபடி தலையில் குளித்து முடித்து கட்டியிருந்த துண்டினை தூக்கி எறிந்துவிட்டு தனது கைபேசியை எடுக்க பாய்ந்தாள் வானதி. அவள் கைகளில் அதை கொடுக்காமல், ஆமா, இவ அம்பானி பேத்தி சுந்தர் பிச்சை அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருந்தாரு, அந்த கால் மிஸ் ஆயிடுச்சு என்றவளிடம், அப்படி போய் இருக்க வேண்டியதாண்டி, என் கரகம் உன்கிட்ட வந்து சிக்கி சின்ன பின்னவாய் போச்சு என் நிலைமை. ஆமா ஆமா, அமெரிக்கால ஆப்பிள்ல கூட்டாக, சப்பான்ல சோனில கூட்டாக, இம்படிய நாசால ராக்கெட் விட கூட்டாகன்னு உருட்ட ஆரம்பிச்சிருவியே. ஆனாலும் என்ன சொல்லு செல்லும், இப்படிதாண்டி என் பொழுதே நல்லபடியா விடிஞ்ச போல இருக்கு. அப்புறம் பன்னிக்குட்டி, சிச்சி ஏன் பட்டிக்குட்டி, எதுக்கு இப்போ பேபி வந்து போல கத்துற பாரு, என் காதுல ரத்தம் வருது என்று காதை அவளின் முன் காட்டினாள் பாரதி. கண்ணுக்கு முன் வந்த காதினை பிடித்து திருக முயன்றவளிடம் இருந்து விலகி ஓடியவள் குளியலறை உள் நுழைந்து கொண்டு உச்சஸ்தாதியில், உன்னை விட்டா யாரோ எனக்கு இல்ல, வானு வானு என்ன கண்டே நானோ உனக்குள்ள என பாட ஆரம்பித்து விட்டாள். வானதியின் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தாது பாரதியின் பொழுது துவங்காது. ஊரில் இருக்கும்போது தனது அன்னையை கதற விட்டவள் இங்கே தனக்கு வாய்த்த ஒரே அடிமையை முடிந்த அளவு கதற வைத்தே துவங்குகிறாள் தனது தினத்தை. இங்க பார், இதுக்கு நீ என்ன 4 அப்பு கூட அப்பிடு, ஆனா தயவு செஞ்சு பாடுறேன்ற பேர்ல சாவடிக்காத ஆத்தா. பொழப்பு தலப்பு பாக்குறதா இல்லையா? உனக்கு பொறாமடி. நேத்து உன்னோட கிரஷ், அதான் அந்த மாதவன், என்னோட வாய்ஸ் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ் போல ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னப்பவே பார்த்தேன்டி. ஓ மூஞ்சி ஜிஞ்சர் ஈட்டிங் மங்கி போல மாறிடுச்சு. எது? ஸ்ரேயா கோஷல் வாய்ஸா? அடியே, அவன் செத்து போன ஆயா வாய்ஸ் போல இருக்குன்னு தாண்டி சொன்னா. ஆனாலும் உனக்கு இம்பட்டு பேரஸ் ஆகாதிரி. பாரதியை கிண்டல் செய்ய கிடைத்த வாய்ப்பினை விட மனம் இல்லாமல் சிரித்தாள் வானதி. அப்படியா சொன்னா அந்த மங்கூஸ் மண்டைய? மாது இருக்கு இன்னைக்கு உனக்கு. அதான பார்த்தேன். அவன் உன்கிட்ட தானே கம்பி கட்டுவான், என்கிட்ட கட்டி என்ன பார்க்க போகுது அவனுக்கு? ஆனாலும் என்னைய பார்த்து கிண்டல் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டானா அந்த மாடிப்படி மாது. அதாண்டி சொல்ற, காது நல்லா தேய்ச்சு குளி. காது காதுனா உனக்கு வேது வேதுன்னு விழுகுது. அடியே, இது மாதிரி எல்லாம் எங்க அப்பா தாண்டி சொல்லும். ஒருவேளை அவன் ஒன்ன சொல்லிருப்பானோ? ஒருவேளை இருக்குமோ என மனதில் நினைப்பதற்குள், டவுட்டே வேணாம், ஒன்னதான் சொல்லிருப்பாண்டி என் டுபுக்கு என்று முடித்து வைத்தாள் பாரதி. மனசுக்குள்ள நினைக்கிறது கூட கவுண்டர் கொடுப்பா கடங்காரி என்று நினைத்து கொண்டே, எவ்வளவு நேரம் தான் தண்ணிக்குள்ள நின்னுகிட்டே கத்துவ? தண்ணி தவள, காய்ச்சல் தொலை போது வெளியே வந்து தொலை, நேரம் ஆச்சு என அபாயமணி அடிக்க ஆரம்பித்தாள் வானதி. ஆரம்பிச்சுட்டா சங்கு ஊத. இனி ஆபீஸ் போய் சேர வர காதை ஓட்ட போடாம விடமாட்டா என மனதில் புலம்பிய பாரதி, இப்படியே வர எனக்கு ஓகே, ஆனா நீதான் தெரிச்சு ஓடிடுவ. இஸ் இட் ஓகே ஃபார் யூ டார்லிங் என வானதியை ஓட விட்டாள். எழுந்ததும் அப்படியே குளியலறை சென்ற பாரதி அடுத்து என்ன கேட்பாள் என்று உணர்ந்து அவளின் ஆடைகளை எடுத்து வைத்துவிட்டு அலுவலகம் செல்ல தேவையான அனைத்தும் இருவரின் கைப்பணியில் உள்ளதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்த வானதியின் நினைப்பை மெய்ப்பிக்கும் வண்ணம், வானதி, என் வானதி, உன்னை தேடி வந்த ரதிப்பெண்ணின் தேவை தீர்க்கவா என்று மீண்டும் பாட ஆரம்பித்தாள் பாரதி. நேத்து வர நல்லாதானடி இருந்த, இப்படிலாம் பண்ண மாட்டியே. என்னதான் ஆச்சு இந்த பாரதிக்கு? யாரோ உன் ஆள் மனசுல நீ நல்லா பாடுறன்னு பதிய வச்சிருக்காங்கடி. ஆனா அம்மா தாயே ஆதிவராசக்தி, அதெல்லாம் ஒரு கனவு. முழிச்சுக்கோ முழிச்சுக்கோ, ஒரு மாயை. வெளியே வாடி என் தங்க கட்டி, ஏன்னா என் காது தாங்காது
என்று தோழியை வாரிக்கொண்டே தனது தோள் தொடும் கேசத்தினை மென்மையாக வாரிக்கொண்டிருந்தாள் வானதி. வர வர ரொம்ப படம் பாக்குறடி நீ. ஒரு நேரத்துல ஒரு படத்தோட டைலாக எடுத்து விடுறீ. தெரியுன்றதுக்காகலாம் கலந்து கட்டி ஒரே நேரத்துல எடுத்து விடாத. படத்துக்கு முன்ன போட டிஸ்கிளைமர் கூட விடாம கவுண்டர் குடுக்கறன்ற பேர்ல படுத்தி எடுக்காத என திருப்பி கொடுத்து கொண்டே குளித்து முடித்து முட்டை தொடும் துண்டினால் உடலை மூடியபடி எட்டி பார்த்த வானதி எடுத்து வைத்திருந்த உடையினை கண்டு எடுத்து சுடிதாரின் மேல் பகுதி அணிந்தும் துண்டினை போர்த்தியபடி வெளியே வந்தாள். எரும எத்தனை தடவை சொல்லிருக்க, இப்படி ஆள் இருக்கும்போது ட்ரெஸ் பண்ணாதன்னு. சொல்ற பேச்சு கேட்டே தொலையாத என்று திட்டிக்கொண்டே வெளியேறிய தொடங்கியவளை, குரங்க எல்லாம் மூடித்தானா இருக்கு, ரொம்ப பேசாத. இதுக்கு எத்தனை தடவை கத்துனேன்னு எனக்கு தான் தெரியும். நானும் அத்தனை தடவை உன்னை கேட்டல, அவளாடி நீ என்று சீண்டினாள் பாரதி. ஏனோ வானதியால் சில விஷயங்களை ஏற்க முடிவதில்லை. அதில் பிறர் இருக்கும்போது உடை மாற்றுவதும் ஒன்று, தோள் அணைப்பது, முத்தங்கள் பரிமாறுவது, அது இரு பெண்களாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் என்று அவளுக்கு ஒவ்வாத விஷயங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கின்றது. இதை உணர்ந்த பாரதி அவள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பதும் உண்டு, அவ்வப்போது இப்படி சீண்டுவதும் உண்டு. அடையே, அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேச தொலையாத நாயே. முகத்தை சுளித்தாள் வானதி. என்ன அசிங்கம்? கத்தியின் கூர்மையாய் அடுத்த நொடி விழுந்தது கேள்வி. இப்ப நீ சொன்னியே அது. தயக்கத்தோடு தடுமாறினாள் வானதி. அதுல என்ன அசிங்கம்? இல்லையா பெண்ண, ஆணும் பொண்ணும் கேட்கவே நாரசமா இருக்குடி. ஓஹோ, பொண்ணுக்கு ஆண் மேலையும் ஆணுக்கு பொண்ணு மேலையும் வந்தா புனிதம், அப்படிதானே? ஆமா, அதுதானே இயற்கையோட ரூல்ஸ். அப்படின்னு இயற்கை வந்து உன்கிட்ட சொல்லுச்சா? சொல்லு, உங்ககிட்ட வந்து சொல்லுச்சா? பட்டேன்னு சந்திரமுகியாக மாறி நின்றாள் பாரதி. அதெல்லாம் அப்படி மாற 1000 காரணம் இருக்கு. ஒன்னும் தெரியாமல தெரிஞ்சது போல பேசக்கூடாது. ஹார்மோன், ஜெனடிக், அப்புறம் சோசியல் காசஸ் பண்ற வேலை இரும. அதுக்கு நீ அவங்கள குறை சொல்லக்கூடாது. என்னவோ அவங்களே ஆசைப்பட்டு அப்படி பண்றது போல பேசுற. அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா இப்படி ஆடுவன் அவுட்டா இருந்து போற வர ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுவாங்க? ஏன் இப்படி படைச்சன்னு அந்த ஆண்டவனை தான் கேட்கணும். உன்கிட்ட கூட போன வாரம் சொன்னேனே, என்னோட ஸ்கூல் சீனியர் தரணி அக்கா ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு. என்ன ரீசன் தெரியுமா? அந்த அண்ணாவுக்கு ஹார்மோன் ப்ராப்ளம். பொண்ணுங்க மேல எந்த ஈடுபாடும் இல்ல, ஆனா வெளியே சொன்னா குடும்பமான போயிடும் அப்படின்னு அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு நல்லா தெரிஞ்சே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அண்ணாவால தரணி அக்கா கூட வாழவும் முடியல, அவங்க நினைச்சது போலவும் மாற முடியல. கடைசியா வீட்டுக்கு தெரியாம டாக்டர் ரிவைஸ் இல்லாம கண்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அதுவும் கொரோனா டைம்ல. குடும்பமே கொரோனாவாலதான் இறந்துட்டாங்கன்னு நம்பி இருக்கும்போதுதான் இந்த சென்னையில இருக்கிற ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல டெத் சர்டிபிகேட்ல ஏன் கொரோனான்னு மென்ஷன் பண்ணலன்னு கேட்கும்போதுதான் அந்த அண்ணா இறந்ததுக்கான காரணமே தெரிய வந்திருக்கு. இப்ப அடிச்சுட்டு அழுது என்ன யூஸ்? போனவர் திரும்ப போறதில்ல. இந்த அக்கா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம், யார் பதில் சொல்லுவா? கல்யாணம் ஆகி 2 வருஷம், ஒரு சந்தோஷம் கூட இல்லாம ஒரு ரோபோ வாழ்க்கை. தரணி அக்கா என்ன பாவம் பண்ணாங்க? ஒருவேளை அந்த அண்ணா வீடு அவங்கள அவர் போக்குல விட்டிருந்தா அக்கா வாழ்க்கையாவது தப்பிச்சிருக்கும். ஒண்ணுமே நடக்காம 2வது ஆரம், செகண்ட் ஹேண்ட், இன்னொரு வார்த்தை இருக்கு, சொல்ல கூட பிடிக்கல. எப்படி எல்லாம் அந்த அக்காவை சொல்லும் போது அவங்க மனசு என்ன பாடுபடும்? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? உங்களை போல சோ கால்ட் கலாச்சார காவலர்கள் தான். அது தப்பு, இது அசிங்கம் அப்படின்னு போற போக்குல தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போற வார்த்தைகள். திமிர் எடுத்து போய் தெரியற ஆளுங்களை பேசுறோம்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க பேசுறது பாதிக்காது. அவங்க செய்யறத செஞ்சுட்டு தான் போவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பேசி உங்க சமுதாய கடமையை ஆத்துறன்ற பேர்ல எங்கேயாவது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில தீய வைக்கிறது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற 4 பயந்த மனுஷங்களை கரெக்டா போய் அடிச்சு சாக்கியும். அதோட ரிசல்ட் தான் தரணி. மத்த எல்லாத்தையும் விடு, பச்சை புள்ளைய கூட விடாம வேட்டையாடுற தெருநாய்ங்க கேட்க துப்புள்ள அவங்கள. அதை விட்டுட்டு வந்துருவாங்க. இயற்கையே கைவிட்ட இதுக்கு மட்டும் இயற்கை செயற்கைன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு எங்க இருந்துதான் வருதோ அப்படி ஒரு கோபம். அவளுக்கு நிறுத்தவே முடியவில்லை அந்த கோபத்தை வானதியால் கூட. பாரதியின் பள்ளி படிப்பின் போது தனக்கு உடன்பிறவா சகோதரியாய், தோழியாய், மிக சிறந்த வழிகாட்டியாய் இருந்த தரணி அக்காவின் வாழ்வு கேள்விக்குறியாகி போனதில் அதீத மனபாரத்தோடு இருந்தவளை வானதியின் வார்த்தை சீண்டி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கொட்டி தீர்க்க இடமில்லாமல் தவித்த மனது ஒரு சிறு காற்றுக்கும் முட்டிக்கொண்டு இடி மின்னலுடன் கூடிய பெரும் மழையை கொட்டும் சூழ்கொண்ட மேகமாய் கொட்டி தீர்த்து விட்டது தனது வழிகளை, கோபத்தை வார்த்தைகளாய். ஆத்தாடி, மூச்சு விடுறி. ஹே பாரதி, சாரிடி. வருத்தத்தோடு முகமுழுக்க பயத்தோடு கைப்பிடித்த தோழியின் சில்லிட்டிருந்த கைகளை உணர்ந்தவள்
தனது அடிமனதின் வழி வார்த்தையாய் மாறி தாக்கி இருப்பதை அப்போதுதான் கவனித்தாள் பாரதி. சட்டென தன் தவறை உணர்ந்தவள் வானதியை இல்பாகும் பொருட்டு, ச்சே, போயும் போயும் இந்த புள்ள பூச்சிக்கிட்டயா இவ்ளோ நேரம் தம் புடிச்சு கஷ்டப்பட்டு பேசின, வெட்கம், வேதனை, துக்கம் என்று தனது பேச்சினை மாற்றவும் அவள் வழியை பின்பற்றி, ஷப்பா, நல்லாதானடி பேசிட்டு இருந்த, திடீர்னு எதுக்கு இப்போ சந்திரமுகியா மாறுற? அதுவும் இல்லாம இப்போதைக்கு சாமி கிட்ட போற ஆசையெல்லாம் எனக்கு இல்ல. என்ன ஏதுன்னு வெறும் காரணம் கேட்க போற அளவுக்கு. சோ உனக்குள்ள இருக்கிற கருத்து கண்ணம்மா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி வர்ற வழிய பாருடி. பாப்போம் பாப்போம், இப்ப நீ தள்ளு என்று கண்ணாடியின் முன் நின்றவளை இடித்து தள்ளிவிட்டு தன் முகம் காண ஆரம்பித்தாள். இந்த வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போயிடுவன என்று அழுத்தவளை, இது கூட எங்க அப்பா தான் சொல்றதாண்டி. அவன் சொல்றானோ இல்லையோ, இந்த ஊர் சொல்லுதோ இல்லையோ, நீ 100 தடவை சொல்றடி என்னைய பாட்டின்னு. உன்னை ஓட்ட கிடைச்ச வாய்ப்ப என்னைக்கு விடமாட்டா இந்த பாரதி என்று இல்லாத காலரை தூக்கி விட்டவளை கண்டு தலையில் அடித்துக் கொண்டவள், எங்க இருந்துடி எனக்குன்னு வந்து வாச்சிருக்க ஃப்ரெண்டுன்னு என்னை கலாய்ச்சி தள்ளவே பிறந்தது போல என வாய் நில்லாத புலம்ப, இட்ஸ் ஆல் யுவர் ஃபேட் பேபி, விதி வலியது. பிசாசு, எப்படி பேசினாலும் கடைசி வார்த்தை அவளோடதான் இருக்கு என உள்ளுக்குள் குமுறியபடி, அது எப்படித்தான் சட்டு சட்டுன்னு அறிவாவும் அருந்த வாளாவும் பேச முடியுதோ இவளால. சோ, இவ பண்ண கலவரத்துல போன் வந்ததையே மறந்துட்டேன். பாவம், யார் வத்த பிள்ளையோ இவகிட்ட சிக்கி காலையில காது ஜவ்வு கிழிஞ்சது என முணுமுணுத்தபடி தனது கைபேசியில் பார்த்த நொடி மறுபுறம் அணைக்கப்பட்டிருந்தது. அது வெறும் எண்களாக இருக்க ஏதோ வங்கியின் கடன் அட்டைக்கான அழைப்பாக இருக்கும் என எண்ணிக்கொண்டு, காலங்காத்தாலேயே ஆரம்பிப்பாங்க கடங்காரங்களா, அப்ப உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாடா என்று பொறுமிக்கொண்டே கிளம்ப ஆரம்பித்தாள் வானதி. உடை மாற்றி அலுவலகம் செல்ல தயாராகி வெளியேறிய பெண்கள் இருவரும் அறையினை பூட்டிக் கொண்டு காலை உணவினை உட்கொள்ள செல்ல அங்கே பரிமாறப்பட்ட தேசிய உணவான உப்புமாவை கண்டு எடுத்த ஓட்டம், எவன்டா கண்டுபிடிச்சது இந்த உப்புமாவ? கையில கிடைச்ச மவனை உன்னை கொத்துக்கறி பண்ணிடுவேண்டா என்று புலம்பிக் கொண்டே அலுவலகம் வந்து சேர்ந்த பின்னரே நின்றது. கேட்கணும்னு நினைச்சேன், யாருடைய அது காலையில போன் பண்ணது? நான் அப்படி கத்துறதுக்கு அப்புறமோ கால் கட் பண்ணாத பொறுமசாலி என்று பாரதி கேட்டாள். தானியங்கிக்காக காத்திருந்த நேரம். அதுவா, ஏதோ அன்னோன் நம்பர் டி, அநேகமா கிரெடிட் கார்டு வேணுமான்னு கேட்டு வந்த காலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நானும் உன்னை விட்டு வச்சேன். இல்லன்னா சமூக எண்ணத்தை கிழிச்சிருக்குமோ? ஒன்ன சொல்லு, என்ன என்ன? அதான் ஒண்ணு வரல, பின்ன என்ன நொன்னு கேள்வி? இல்லடி, நீயும் ஏதோ வீராவேசமா ஆரம்பிச்சியா, அதான் எடுத்து கொடுப்போமேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல. யாரு நீ? நல்ல எண்ணத்துல, அதுவும் எனக்கு ஹெல்ப், ஓடிரு என்று வளவளத்துக் கொண்டே தங்களது இடம் சென்று அமர்ந்தனர். கத்தி சென்றவள் அறியவில்லை, தனது சத்தம் ஓர் அழுத்தம் நிறைந்த இதழ்களில் ஆச்சரியம் கலந்த புன்னகையை அறிமுகப்படுத்தி உள்ளது என்பதை. நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.